இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஜூன் 5, 2025. என்ன அப்படின்னா, உலக சுற்றுச்சூழல் தினம். அதாவது வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே. ஓகே. ஸோ இந்த உலகத்துல நாம இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நாளா தான் இதை நாம கொண்டாடுறோம். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த இந்த மாசுபடுறது, இந்த பிளாஸ்டிக்ல இருந்து, ஓகே, ஸோ இந்த ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இந்த மாதிரி பொல்யூஷன்ல இருந்தெல்லாம் நம்ம உலகத்தை, இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக யூஎன் கவர்மெண்ட், தட் மீன்ஸ் யுனைடெட் நேஷன், எல்லா நாடுகளும் சேர்ந்து, ஓகே, யுஎன்இபி, தட் மீன்ஸ் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 1972 73 அந்த வருடங்கள்ல ரொம்ப ஃபாஸ்டாவே அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வருஷம், அதாவது 2025 ஜூன் 5, இந்த நாள்ல யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா, எண்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன். அதுதான் வந்து மையமா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட கல்வித்துறையிலிருந்து கூட நம்மளுக்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் தினத்தை குழந்தைங்களோட எப்படி வந்து அறிவுபூர்வமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு அறிக்கையே வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு கட்டுரை போட்டி, அதுக்கப்புறம் டிராயிங்கு, அப்புறம் மரம் வளர்க்கறது, செடியை பாதுகாக்கிறது போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுத்த சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நமக்கெல்லாம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உலகமே வந்து அந்த பசுமையை காப்பாத்துறதுக்கு நிறைய திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் மாசுபட்டுட்டே தான் இருக்கு. தட் மீன்ஸ் அந்த பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், எல்லாமே இல்லையா? ஸோ இதெல்லாம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. ஏன்னா மக்கள் தொகையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, கவர்மெண்ட் இவ்வளவு சட்டத்திட்டங்கள் போட்டா கூட நாம பர்சனலா அதை ஓரளவுக்கு பயன்பாட்டுல இருந்து குறைக்கிறது எப்படி, அப்படியே அதை பயன்படுத்தினாலும் முறையா அதை அதுக்கு உண்டான குப்பை தொட்டியில போடுறதுக்கான விஷயங்களையும் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி நாம நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தரணும். ஒரு டஸ்ட்பின்லன்னா, ஒரு குப்பைனா அந்த டஸ்ட்பின்ல தான் போடணும். இது வந்து ஒரு மக்கும் குப்பையா, மக்காத குப்பையா, இது மக்கிற குப்பைனா எங்க எந்த டஸ்ட்பின்ல போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம குழந்தைங்களுக்கு பழக்கத்துல கொண்டு வந்து நாமும் அதை முறையா கடைபிடிச்சு, நம்மளால முடிஞ்ச இந்த மாதிரி நல்ல செயல்கள் மூலியமா நம்ம குழந்தைங்களையும் பழக்கத்துல கொண்டு வந்து இந்த உலகத்தை பசுமையா பார்த்துக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம எல்லாம் இறங்குவோம். வாழ்த்துக்கள்.